வணக்கம், அனைவருக்கும் வணக்கங்கள். நாங்கள் வலம்புரி ஞாயிற்றுக்கிழமை வலம்புரி 15/12/2024 கார்த்திகை 30ஆம் நாள் உங்களுடன் முருகன் சின்ன நினைஞ்சு விடுவோம். செய்திகளுக்கு போவோம். தையிட்டு திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் அமைதியின்மை, போலீசார் பொதுமக்கள் முரண்பாடு. தையிட்டில் எல்லாம் இது கிடக்கு விகாரை. தையிட்டு திஸ்ஸ விகாரை பேரு திஸ்ஸ விகாரன்னு வந்துட்டு தையிட்டு பக்கத்தான் என்ன நடந்தது எல்லாம் போய் கதை எதிர்ப்பு போராட்டத்துக்கு போயிருப்பினோம். என்ன பொலிசுக்கு ஆக்களை பார்க்க பயமா நடக்குது. போலீஸ்ல இருக்கிற ஆக்களை பார்க்க ஓ அதான் போலீஸ் ரொம்ப நீங்க முறைச்சொன்னு போறாங்க. நடக்கட்டும் பாப்போமா. கிளிநொச்சி முள்ளியவளையில் அண்டன் பாலசிங்கத்தின் 18ஆம் ஆண்டு நினைவு தினத்தை மட்டும் கொண்டாடும். 18 வருஷமாயிட்டு. ஓ பத்தி எவ்வளவு கொஞ்ச நாள் தான் கிடையாது. என்ன 18 வருஷம் அது நாங்கள் அது வேண்டாம். சபாநாயகர் சில விஷயங்களை நாங்கள் எங்களுக்குள்ள வச்சு எங்களுக்கு அப்படி இருந்துட்டா கரைச்சே இல்லை. ஏன்னா 4ஆம் மாடிக்கு போய் இதுல எல்லாம் வெயிலாது. இங்க சும்மா வேலையே பார்க்கலாம் கிடக்கு. அங்கேயும் போய் எத்தனை பேர் என்று பார்த்தோம் நாங்கள். சபாநாயகரின் பதவி விலகல் பாராட்டத்தக்க. நாமல் கைதட்டி விட நீ என்ன ஒருத்தர விழுத்தோன்னு என்ன இவ்வளவு ஒரு இந்த யோசிச்சு பாருங்க. என்ன மனசுகள் எல்லாம் வைக்கிற கதைகள்லாம். எனக்கு இவரும் பேப்பர் பாக்கி பாசிக்க வந்திருக்கிறார். பதவி விலகிய மாவை தலைமையில் தமிழரசு கட்சியின் கூட்டம் நடத்த முடியாது. பேந்திரிடம் போது நடத்துறது தான் போர்க்களம் மாறிய தமிழரசின் மத்திய குழு கூட்டம். இந்த இது நான் அன்றைக்கு பேப்பர்ல நான் இதுல இருந்தது தினகரனா தினமரசன் நினைக்கிறேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் நினைக்கல அந்த பேப்பர்ல பார்த்தோன்னா இந்த இது பேப்பர் இந்த தலையங்கத்தை பார்த்தனா திருந்த மாட்டாங்க முருகன். வாய்ப்பே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வயசானாக்கள் நினைக்கிறேன் ஏதோ இளந்தாரிகள் அடிபடுறாங்க. வயசானாக்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ வயதானாக்கள் தான் இந்த சொத்து சுகம் பதவி எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சோண்டு இருக்கிறது. இப்போ யாருங்க ஆக்கள் அப்போ கூட்டம் நடக்க இல்லை. தமிழரசின் மத்திய கூட்டம் போர்க்களமாக மாறியது. முட்டிட்டு போவோமே. உடஞ்சி சுக்குனரா போயிட்டாங்க. சரியா பிறகும் திரும்ப திரும்ப இது சொன்னா என்ன செய்யறது? எவ்வளவு நாங்கள் முதலே சொல்றோம், இந்த ஒற்றுமையாதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஒற்றுமையாங்க ஒற்றுமையாங்க சொல்றோம். ஒற்றுமையா இருந்தா இப்போ எவ்வளவு சாதிச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஏன் இந்த இவ்வளவு ஆசனங்களை வாங்காத போகணும் தமிழ் மக்களுக்கு இல்லை? அடி நீங்களே அழைவட்ட என்ன மக்களோட பிரச்சனை இருக்கிறது. மக்கள் என்ன ஒற்றுமையா இருப்பாங்க. யாழ் போதனாவில் மயங்கி விழுந்த நபர் மரணம். இங்கே முருகன் இவங்களை பெரிய கதைகளை கொண்டு ஞாபகம் வருது. நாங்கள் இவங்கள்ட்ட காசை கட்டினாங்க இல்லையே, கடைகளை அபிவிருத்தி செய்யண்டா கட்டினாங்க. என்ன சரி, ஏற்கனவே நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற சாமான் வர்ற காசெல்லாம் நீங்க கொள்கைகள் சொல்லி போட்டு திரும்பியும் அனுப்புறோம். அதுல மட்டும் பெருமை. ஏன்னா எங்களுக்கு சமஸ்தி தராட்டில் எங்களுக்கு தனி இது தராட்டி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் திருப்பி அனுப்புறோம். பாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவைக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லாம நாங்கள் வறுமையில இருந்து யாருக்க உழைச்சினாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் சிலட்சியம் தெரிஞ்சினாங்க. இப்ப இந்த நிலைமை வந்தது. ஏன் அடிபடுறீங்களப்பா? எங்களை அடிபட்டதால இந்த நிலைமை. அடிபட்டதால இந்த நிலைமை வந்தேன்னு தெரிஞ்சு கொண்டும் நீ கடுப்பாயிரம் முருகன் கடுப்பாயிரம். என்னடா செய்யற? ஐயோ கடவுளே. ஊர் ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தான் ரெண்டு சொல்றதே கூத்தாடிக்கு. அது இன்னொரு கருத்து கிடக்கு. உண்மையில அந்த ஊர் 2ஆம் நாள் கூத்தாடிக்கு கொண்டாட்டமான்னு சொல்றது நாங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறோம். அது அப்படி இல்லையா? அந்த இந்தியாவில் வந்து இந்த ஊர் அட்டிப்பட்டு 2 ஆயிடுவாங்களாம். தெரியும் 2 ஆனா என்ன பக்கத்து ஊர்ல போய் இந்த கூத்தாடிகள் இருக்கிறாங்க நாடகங்கள் அதை கொண்டு வந்து இந்த ஊர்ல போட்டு சந்தோஷப்படுத்துறாங்க. சந்தோஷப்படுத்தினா எல்லாத்தையும் மறந்து கொண்டாயிடுவாங்களாம். கொண்டாடினோடனே அப்ப யாருக்கு கொண்டாட்டம்? இது கூத்தாடி தானே காசு. அதை சொல்றது ஊர் 2ஆனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அது நாங்களும் வில்லங்கமா கொண்டு வந்து முடிச்சு வச்சுக்கிறோம். இந்த பழமொழிகள் எல்லாம் அப்படித்தான். முதலாவது அரசு முறை விஜயமாக ஜனாதிபதி அனுரகுமார இன்று இந்தியா விஜயம். ஐயா
போய் நல்லபடியாக போய் நல்லபடியாக பேசி அமைதியா வாங்க விஷயத்தை முடிச்சிட்டு வாங்க. நாங்க சொன்னோம் அந்த மீன் பிரச்சனை மற்ற பிரச்சனை நீங்க கதையுங்க, மீன் பிரச்சனையும் இருக்கா எங்கட ரிக்வெஸ்ட் மட்டும் வழியா முடிச்சு போட்டு வாங்க. இதோட இனி மீன் எறிஞ்சாலும் வரக்கூடாது. அன்று போனாராம் மீன் வரலையான்னு சொல்லணும் இருக்கணும். அப்படி சொல்லத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஐநா உயர்ஸ்தானிகர் பிரதமர் கருணையுடன் சந்திப்பு. பெரிய பெரிய அன்றைக்கு ஒரு கதை வேற கருணியம்மா வேற ஒன்று சொல்லியிருக்கிறாருண்டா, அரசு ஸ்தாபனங்களுக்கு போனா திணைக்களங்களுக்கு போனால் மக்களை கவனிக்கணும் இல்லையா, உயர் அதிகாரிகள் இருந்து கீழே உத்தியோகத்தர் மட்டும் கவனிக்கிறோம் இல்லையாம், கதைக்கிறோம் இல்லையாம், சிரிக்கணும் இல்லையாம், வரவேற்கணும் இல்லையாண்டு எங்களோட வேதனை ஐயாவும் அன்றைக்கு சொன்னேன். நேற்று பிரதமர் சொல்லியிருக்கிறா இப்படி எல்லாம் நடக்குதாம். இனி கேட்பினோம் இல்லை, இப்ப இனி கேட்பினோம் மக்களை கவனிக்கிற இதுக்கு முதல் நாங்கள் சொல்லிட்டோம். இப்ப நாங்களும் இப்ப 2 மாதம் முதலே சொல்லிட்டோம் அரசு உத்தியோகத்தரண்டா இப்படி இருக்கணும்னு சொன்னாங்களோ இல்லையோ. இப்படி சொல்லியிருந்த பிறகு இப்படி நடந்தா எங்களுக்கு முருகனுக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு சொன்ன பிறகு வேதனாவையா சொன்னாங்க, அதுவும் இல்லை. இப்ப உங்க உயர்மட்டம் பிரதமரே சொல்லியிருக்கிறார். இனி யோசிங்க. அப்ப நாங்கள் சொன்னது சரி, நாங்கள் இல்லை உங்களை இந்த ஒன்றாயிரத்தி உத்தியோகத்தை பத்தி கதைக்க வலிக்கிறேன் வந்து சொல்லி இருப்பினோம் கதை வேறு. ஆனா இப்ப தெரியும் என்னன்னு, நாங்கள் தான் ட்ரிப் கொடுக்கணும் பண்றது இல்லையா, நாங்களும் இப்படியான ஒன்றும் செய்யல சொல்லத்தான் பண்ணுமே. எதிர்வரும் 17ஆம் தேதி புதிய சபாநாயகர் தெரியும். புத்தூரில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் மயங்கி விழுந்து சாகுறாங்க. அந்த புரோயிலர் கோழி நோய் வந்து விழுந்து சாகுற மாதிரி தான் ஆட்கள். உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை தன்வசப்படுத்திய தமிழ்நாட்டு வீரர் குகேஷ். வாழ்த்துக்கள். தமிழர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்றதை காட்டுகிறேன் இல்லையே. போன முறை ஏதோ விஸ்வநாத் ஆனந்த் அவங்கள இருந்தாங்க. இப்ப சம்பூரில் காற்றாலை மின்சார திட்டம் விசேட திட்டங்களை அமுல்படுத்தி வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்யுங்கள். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தவர். இவர் எனக்கு ஒரு கவலை என்னென்றால், இவர் பக்கத்துல இருந்தவரோட வீடியோல தெரிஞ்சது அர்ச்சுனா, டாக்டர் அர்ச்சுனா இருக்கிறாரோ, அவர் கதை கேட்க இவரும் எங்கள்ட சிறுகரன் ஐயாவும் பேசாங்க. இந்த மாதிரி கிடக்குது. இவன் கதைச்சிருக்கலாம் தானே, உள்ளதானே கதைக்கிறான்னு. இவர் 2 பேரும் கதையாம இருந்தது எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தது. பார்த்தேன் அதுல இல்லையா, சில விஷயங்கள் நல்லது கதை கேட்க அப்படி கதை கொஞ்சம் வேணும், சப்போர்ட்டா தானே. அடுத்த சபாநாயகராக கலப்பதி. அரசியல் வட்டாரங்கள் தகவல். கலப்பதி அவரும் கல்வி தகமை தொடர்பாக இருந்த இப்ப கலப்பதி வந்து வர போறேன். நீ அப்ப அவற்றை எல்லாமே சோதிச்சு தான் விடுவாங்களே, பையில கொண்டாங்கோ எல்லாத்தையும் காட்டும் கொண்டு காட்டித்தான் விடுவோம். 2 மில்லியனை எட்டும் சுற்றுலா பயணிகளின் தருகை. சுற்றுலா பயணிகளின் பிரச்சனையும் இங்கே ஓடினது. எங்கே ஓடி இருக்கு, ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஓடி இருக்கு தெரியும். அது பேருந்து கதைப்போம் என்ன, சிங்கள மக்களுக்காக யாரும் குரல் எழுப்புவதில்லை. தீரர் ஆதங்கம். என்னடா எல்லாம் தமிழ் மக்களுக்காக தான் கதைக்கிறாங்க, சிங்கள மக்களுக்கு உறுதுன்னு கதைக்கிறாங்களே இல்லை. அப்ப நாங்கள் அனுப்ப வேண்டிய ஐயா பாவம் ஐயா பாருங்கள பெரிய கவலையோட சொல்லியிருக்காங்க. பதவி விலகிய கில் லெஸ்பி மீண்டும் சிக்கலில் பாகிஸ்தான். பதவி விளையாட்டு. இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டதில் 75,000 கிலோ அரிசி பாவனைக்கு தகுதி அற்றது. பரிசோதனை முடிவில் சுகாதாரத்துறை தெரிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி பிரச்சனை தீர்வாக அரசாங்கம் அரிசி இறக்குமதிக்கு அனுமதித்த பின்னர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட அரிசி யார் கொண்டு வந்து செல்வாப்போம், தனியாராக. அப்ப இந்த அரசாங்கம் சொல்லேக்க கொண்டு வர அரிசி இந்த நிலை என்றால் முந்தியெல்லாம் என்ன செய்திருப்பீர்கள்? அதான் கொஞ்சம் பேர் போடுவோம் உங்களுக்கு அல்பாயசத்தில். என்னடா 75,000 கிலோ அரிசி பாவனைக்கு தகுதி இல்லாத கடல்ல கொட்டி கூட காய கட்டண்டு சொல்லுவோம். மக்களை கொண்டு என்ன காசு கொடுத்தானே கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து இவைக்கு பிரச்சனை சிம்பிளானே. அதை நீ விட மாட்டாங்க. தேன் பானியை பிடிச்ச மாதிரி தான் இருக்குமே. சீனி பானி இனி இந்த விளையாட்டுலாம் சரி வராது. ஊழல் கதை கதைக்க கூடாது. இப்ப தெரியும் இனவாதம் கதைக்கிறாது.
அராஜகம் ஒன்றும் கதைக்கல. இப்போ பற்றி இப்போ சபாநாயகர் பிள்ளையாரை பற்றி கதைக்க கிடையாது. வேறு சரி நில்லு நீ பாடியாச்சு இல்லையே. எங்கண்ட அரசாங்கத்துக்கு அப்படி ஒன்றும் பெறக்கூடாது. எங்கண்ட அம்மா முந்தி வந்து அடி விடும் ஏன் அடிச்சான்னு தெரியும் அவங்களுக்கு. பேருந்து கொஞ்சம் செல்லதான் ஏன் அடிச்சான்னு எந்த பிள்ளைய பற்றி மற்றவை குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னால் அது சரி கூட பேருந்து ஏன் குறை சொல்லுவாங்க என்று அடித்து பழக்க முடியும். அது மாதிரி தான் இப்போ அரசாங்கத்தை பற்றி ஒரு கதைக்கலாம். கதைச்சா பிரச்சனை பெரும் முட்டுக்கட்டையில் செய்தால் பில்லங்கம் பெறும். சரி கதை வேண்டாம் ஏதோ யோசிச்சு செய்யுங்க. முந்தி செய்த நாங்கள் தானே இப்போ செய்வோம் கொண்டு வந்து செய்து விட்டுறாரு. கவனம் முட்டையில பதுக்குறது, முட்டையும் பதுக்குறது. இந்த முட்டையிட்ட ஒரு ஞாபகம் வருது தெரியுமா? இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் ஒரு வித்தியாங்க கிடக்காம என்னையுமே. முட்டை எப்படி எரிஞ்சு விட்டால் மரணம் அது என்னையும். ஆனா முட்டையை கிடக்க முட்டைக்கார உடைச்சு வெளியில வந்தால் அது ஜனனம். முட்டைக்கு கரு என்ன செய்யும்? அது என்ன செய்யுது? தான் எழும்பி வரும். என்ன அது எவ்வளவு வீரமா வருது. தான் எழும்பி வந்தால் அது ஜனனம். எரிஞ்சு விட்டால் மரணம். மரணம். அப்ப எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கை தான் எழுந்து வருவேன் எழுந்து வரணும். எழுந்து வரவன் தான் வீரனா. இப்ப எண்ணத்திலேயே அதான் நம்ம சொன்ன இனி என்ன நம்பணும்டா முதல்ல. கணக்கு விளையாட்டு இப்படி கிடக்கு எடுத்து விடுவோம். சபாநாயகரின் ராஜினாமை ஏற்றுக்கொண்டார் ஜனாதிபதி. அவர் தான் தாளாண்டவர். சங்கடகர சதுர்த்தி உற்சவம் அதுக்கிட்ட வேலை வாய்ப்புக்காக 3 லட்சம் பேர் வெளிநாடுகளில். அப்ப அங்கே எதுவும் வேலை வாய்ப்புகள் எடுத்து கொடுக்கலாம் கொடுத்துடலாமே. யாழ் மாநகரசபை வரி இருப்பாளர்கள் கவனத்துக்கு என்னென்னு பாருங்க. வரி இருப்பாளர்கள் தைரட்டி வியாரியை அகற்ற கோரி போராட்டம். அதுக்குள்ளே எங்களை ஆக்கள் போடணும். கொஞ்சம் கயந்திரன் நிற்கிறேன். அவைதான் நிற்கிறவன். அவைதான் இந்த பிகாரியில் அகற்றுறதுக்கு போராட்டம் செய்யறாங்க. அவை சரி இது அவைக்கும் ஒரு சீட்டு இல்லாம போச்சு. இந்த முறை எல்லாருக்கும் இல்லாம போகுது. அவைக்கு ஏன் இல்லாம போச்சு தெரியாது. இவைக்கு ஒற்றுமையின்மையெல்லாம் போகுது இல்லையே. பரவாயில்ல. பரமவிதா காட்டிய பாதை சுமையா சுதந்திரமா. இயேசுநாதர் புதிய தவணைக்கு முன் சீருடை துணி வழங்க பணிப்பு. 17-18ஆம் தேதிகளில் கூட உள்ள பாராளுமன்றம் 2 நாள் இருக்கு. அப்ப ஜனாதிபதி வந்துருவாரு. அவர் வரணும். எனக்கு அதான் கவலை. அவர் எல்லாம் நடத்தி விடுறாங்க. அவரும் வரணும். அப்ப வந்தால் இந்த பாராளுமன்றத்தில் இந்தியாவின் பிரச்சனை என்னன்னு உடனே தெரியும். என்ன அதுக்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வரும். டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. ஐயா அதை செய்யுங்க ஐயா, சொல்லாதீங்க செய்யுங்க. அதுதான் நாங்களும் பார்த்தோம். உங்களை தான் நல்ல மனுஷன் 2 போட்டுக்கிறாங்க. பேசும் குப்பை தொட்டி கொங்கோங்கில் அறிமுகம் பேசுதான் கதைக்கும் குப்பை தொட்டி ஒன்று அந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்படும். இந்த குப்பை தொட்டி அங்கும் இங்கு நகர்ந்து மக்களிடம் நான் குப்பையை சாப்பிட விரும்புகிறேன் என கூறுவதாக தெரிவிக்கப்படுது. எங்களை சாப்பிட எனக்கு நீ சாப்பிட 2 பேர் தான் போவாங்க. எங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டாங்க. ஜோர்டான் முதியோர் இல்லத்தில் தீ விபத்து. ஐயோ 6 பேர் ஐயோ பாவம் முதியோர் இல்லம் பாவம் 55 பேர் மருத்துவமனை. எது நடக்கக்கூடாதோ அது நடக்கும். எது நடக்க வேணுமோ அது நடக்காம கிடக்கு எங்க நாட்டு உலகத்தில். சுற்றுலா பயணிகளுக்கு பாடசாலை செல்லும் வாய்ப்பு எந்த நாட்டில் தெரியுமா? ஜப்பான். அவங்கள் தான் இல்லையே. நாங்கள் சும்மா போறாங்களே விடுவோம். தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்பட உள்ளனர். சிலர் இருக்குது எல்லாம் முன்னாள் எம்பி சுமந்திரன் தெரியும். அப்ப அவர் தான் நீக்க போறாரு. அப்ப அவர் மட்டும் தான் இருக்க வேண்டிய போகுது. முன்னாள் உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிச்சுட்டாரு. சரி அப்ப நேற்றியோட சரி. அப்ப ஒரு முடிவுக்கு வந்தா இல்லைன்னா ஒன்றும் இல்லாம தமிழரசு கட்சி இல்லைன்னு என்னென்ன புத்தளத்தில் விபத்து 20 உயிரிழப்பு என்ன நடக்குது? உங்க ஃப்ரெண்ட் தான் நேவர். மாரளி பெருவிழா யாழில் முதல் முறையாக யானை மீது திருமுறை வீதி விழா. யாழில மாரளி அது பாவம். அது எங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அருத்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் மன்னார் மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமனம். வாழ்த்துக்கள். மாத்தறையில் மின்சாரம் தாக்கி பலியானவர் சடலத்தை மறைத்து வைத்திருந்த 2 கைது. அவங்க சேர்ந்துதான் நின்றுக்கிறாங்க. பயத்திலே மறைச்சு வச்சிருக்காங்களா என்ன? சந்தா தோட்டம் வீதியை புனமைத்து தாருங்கள் மக்கள் கோரிக்கை. பேத்துற பக்கமா இங்க வடக்கு மாநிலத்துக்கான நீண்டகால அபிவிருத்தி திட்டம் விரைந்து செயல்படுமாறு ஆளுநர் ஆலோசனை. விரைந்து செயல்படும். இனி இந்த முறை ஒழுங்காதான் நடக்க வேண்டாம். இவரும் இறங்கி பார்க்கக்கூடிய அரசாங்க இவரும் இறங்கி பார்க்கக்கூடிய ஆக்கள் வேலை இருக்கு. ஆங்கில சிங்கள மொழி பயிற்சிகள்
மேயர் வேட்பாளராக கிருணிகாவை களமிறக்க திட்டம். இவன் அந்த ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்தோல்லோ என்ன? ஓ கொஞ்சம் உஷாரான ஆள் என்ன? நடக்க போதானே. நீதிமன்றக்கு அருகில் துப்பாக்கி சூடு, பெண் காயம். எங்க தெரியுமா? நீதிமன்றத்துக்கு அருகில் துப்பாக்கி சூடு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் விளங்கே இல்லை. பேப்பர் முடிஞ்சுதுடா. ஆசியத்தில் பார்ப்போம். ஆசியத்திலங்கிறத பார்த்தா எங்க ஆசியத்திலும் கடையில் நடக்கிறது என்ன? இன்றைக்கும் அறிஞர் கருத்து போட்டு விடாது. அறிஞர் கருத்து ஆசிரியர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அறிஞர் கருத்து, நமது எண்ணம் சொல் செயல் மூன்றும் சமமாய் இருக்கும் போதே நமது நேர்மையை மற்றவர் உணர்வர். என்ன இருக்கணும்? எண்ணம் என்னண்டோ சொல் செயல் மூன்றும் சமமாக, எண்ணம் இருக்கணும், சொல்லும் இருக்கணும், செயலும் இருக்கணும், மூணு சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் நாங்கள் நேர்மை என்றதை மற்றவர்கள் மதிப்பாங்க. சரியும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை வஞ்சித்து விடாதீர்கள். காரணம் சொல்லிவிட்டு மாத்தாதீங்க. என்ன அதான் வஞ்சனை. என்ன 2024 ஆண்டின் இறுதிப் பகுதி வேளாண் விவசாயிகள் தங்கள் வயல் நிலத்தில் பச்சை பசேலென காட்சி தரும் நெற்பயிர்களை பார்த்து ஆனந்தம் அடைகின்றனர். இல்லையே? இன்னும் அதை விதித்து கூறுவதாயின் நெற்பயிர்கள் கதிர்களை பிரசவிக்கப் போகின்றன. இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டுமே அதற்கான காத்திருப்பு. இப்ப சொல்றது குடலை பருவம், முதல் கம்பி பருவம் என்று சொல்றோம். குடலை பருவம் பேருந்து கதிர் கதிர் ஆக்கிக்கு ஒரு ஆசை தான் இருக்கு. குடலை பருவத்தில் அப்படி நிப்பினம் விடுறா அந்த நிப்பினம் அந்த பசங்களை அடியை எறிஞ்சு விட்டால் சும்மா கிஸ்டன் தள்ளுகிறோம் பெரிய பெரிய கதிர். தெரியும். இன்னும் அதை விரித்து சொல்லிட்டேன். களநிகள் தோறும் நெற்பயிர்கள் அசைந்து ஆடுகின்ற அந்த அற்புத காட்சிகளுக்குள் விவசாயிகளின் கற்பனைகளும் அசைந்து ஆடுகின்றது. தெரியும். ஆம், களனி என்ற நீ கம்ப்யூட்டர் அது கணனி, இது களனி வயல். கட்டிக்காரன் நீங்க. ஆம், என் வயல் விளைந்து தரும்போது ஜாம் மட்டுமல்ல, இந்த வையகம் முழுவதும் பசியார். அதுலயும் ஒரு ஆனந்தம். கூடவே நான் பட்ட கடன் கட்டி முடியும். பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையின் கடமை தடையின்றி தொடரும். இல்லையே? இந்த எதிர்பார்ப்புகளோடு வயல்வெளி வரம்புகளில் மெல்ல நடந்து கருவுற்ற நெற்பயிர்களை அன்போடும் கருணையோடும் பார்க்கின்ற அந்த கணம் எல்லா பாடுகளும் மறந்து போகும். இதயம் மகிழ்ந்து கொள்ளும். அப்படி போகைக்கு வரம்பால் நடந்து போய்க்க கதிரோல் நல்லா இருக்கும். அப்போ ஒவ்வொரு விவசாயிகளும் யோசிப்பினோம், அப்போ இந்த முறை அடவை எடுத்து போடலாம், இந்த முறை இந்த ராசாத்தி நல்ல விளைச்சல தாராள், இந்த முறை அடவை எடுக்கலாம், அவன் பொடியனுக்கும் படிப்பு காசு கட்டணும், அதையும் கொடுத்து விடலாம் என்று அப்படி ஒரு எண்ணம் அப்படியே மனசில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியே நடந்து போகும் நம்ம வரம்புக்கார். தெரியும். என்ன செய்வது? விவசாயிகளின் தலைவிதியை இயற்கையை அடிக்கடி மாற்றி எழுதி விடுகிறோம். இந்த எதிர்பார்ப்போடு வயல்வெளிகள் வரம்பில் மெல்ல நடந்து கருவுற்ற நெற்பை பார்த்த நாங்கள் கணம் எல்லா பாடுகளும் மறந்து போகும். இதய மகந்து கொள்ளும். சரி. கொட்டி தீர்க்கிறது கனமழை. வரம்புகளை வெட்டி விட்டும் பெற்று வெள்ளம் ஓட முடியாமல் நெற்பயிர்களை சபட்டி முறித்து அதன் மேல் ஏறி நின்று நெல் விதைத்த விவசாயிகளை செற்றுக்கோடு பார்க்கிறது. செய்யடா, நீ வெட்டியா விடுற பாடுறா, அப்படி சரிஞ்சு விட்ட நெல்லு பயிர் ஒரு பார்வை உண்டு. ஆள் ஒழுமி வந்தேன்னா காதை பத்தி கொடுப்பான். என்ன செய்யறது? யாருமே எதிர்பார்க்காத மழை 2024 ஆண்டின் இறுதிப் பகுதியில் கொட்டிச்சரிக்க பட்ட கடனை எங்கனம் கட்டி முடிப்பது என்று தெரியாமல் எங்கள் விவசாயிகள் ஏங்கி விரைத்து நிற்கின்றனர். எல்லா கனவு, நான் முதல் சொன்ன கனவு அவ்வளவுத்தையும் எறிஞ்சு விட்டது வெள்ளம். இல்லையே? ஆகியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நட்டகட்டை எந்த குறையுமின்றி கொடுத்துதவுங்கள். சொந்த பகை காட்டி பாதிப்பை பதிய மறுக்கின்ற கமர்கார அமைப்புகளை ஆற்றிப்படுத்தி உள்ளதை உள்ளவாறு உரைக்கும்படி கூறி வையுங்கள். தயவு செய்து உங்களுடையாக்கள் எங்களுடையாக்கள் அழிவுல போடாமல் சரியா பார்த்து செய்யுங்க. அதுதான் சொல்றேன். என்ன வஞ்சிக்க செய்யாத, வஞ்சனை செய்யாங்க. சில கிராமங்கள்ல அது நடக்கும். இல்லையே? கமக்கார அவங்க தங்களை மாமன் மச்சானுக்கு போட்டுட்டு பாவப்பட்டவர்களுக்கு போடுறீங்க. அது சரி. அந்த கேவலமான ஒரு வேறு எங்கண்ட எல்லா இடமும் நடக்கும். தமிழ் பகுதியில கூடும். இல்லையே? அப்படி செய்யக்கூடாது. இதுல மட்டுமில்லை, எல்லா வடிவத்திலேயும். ஏன்னா அதுவும் இப்ப ஒழியணும்ன்றதான் எனக்கு. அது ஒழியணும். சொந்தக்காரர் அரசியல்வாதிகள் வேலை வாய்ப்பு தங்கள்ட மாமன் மச்சான் மருமகனுக்கு தான் முதல் கொடுக்கணும். இல்லையே? அப்படி இருக்கும். உங்களுக்கு பாவம் போட் போட்டவன் சில விட உங்கள்ட்ட வர மாட்டான் வெக்கத்துல. இல்லையே? கௌரவத்துக்காக என்னென்ன வந்து கேட்கறேன்னு இருப்பான். அவனுக்கு வேலை கொடுக்குறதில்ல, சும்மா இருந்த எல்லாருக்கும் வேலை கொடுக்கும். படிவம் முடிந்து விட்டது என்று கூறி முன்னர் ஒரு தடவை விவசாயிகளுக்கு அநீதி இழைத்ததை இன்னமும் அப்படியே தொடராமல் ஏற்பட்ட பாதிப்புக்குரிய இழப்பீடுகள் கிடைக்க உங்களை எல்லாம் முடிஞ்சு நீ எல்லாம் பதிகிறாது. என்ன
இவ்விடயத்தில் கமத்தொழில் திணைக்களங்கள் பெரும்பாக உத்தியோகர்கள் கமக்கார அமைப்புகள் என கூட்டாக இணைந்து ஏற்பட்ட பாதிப்புகளை உரியவாறு பதிந்து கிடைக்க வேண்டிய நட்டகத்தை பெற்றுக் கொடுங்கள். தயவு செய்து நாங்களும் சொல்றோம், அது நேர்மையா செய்யுங்கோ, நியாயமா பார்த்து செய்யுங்கோ, அங்கார இஞ்சால பக்கச்சார்பாக செய்யாதேங்கோ. கமக்கார அமைப்புகள் உத்தியோகர்கள் எல்லாம் பார்த்து அதை செய்யணும். என்ன விவசாயிகள் வாழ்ந்தால்தான் நாங்கள் வாழ முடியும். இதை ஒருபோதும் மறந்து விடாது. அதை உழவனை ஒரு காலமும் நாங்கள் மறக்கவும் கூடாது, அவனை மிதிக்கவும் கூடாது. இல்லையே, அவன் சேத்தில் மிதிப்பதால் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இல்லையே, சோற்றில் கை வைக்கின்றோம். சோற்றில் கை வைக்கிறதுக்கு விவசாயி தான் மூலதனம். அப்போ விவசாயியை நாங்கள் மதிக்கணும், கடவுளாக மதிக்கணும். அவர்களுக்கு பங்கம் விளைவிக்க வேண்டாம், அவர்களுக்கு பஞ்சம் செய்து விட நஷ்டஈடுகளை சரியாக வழங்குகள் என்று ஆசிரியருடன் நாங்களும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.